வணக்கம் சிந்து, எப்படி இருக்கிறீங்க? கோயம்புத்தூர் உங்கள் தோழி உங்களுக்கு ஒரு மோட்டிவ் கொடுக்க சொல்லிக்கிற அப்படி ஒர்க்கு டென்ஷன், அதனால் மன உளைச்சல், மன கஷ்டம். வேறு என்ன பண்ணுறது? நம்மளுக்கு வீட்லேயும் பிரச்சனை இருக்குது, பசங்க உலகி இருப்பாங்க, அவங்களையும் பார்க்க வேண்டியது இருக்குது. வேலையும் வந்து இங்கே ஒரு பிரச்சனை, அங்கே ஒரு பிரச்சனை, அப்படியே டென்ஷன் ஆகுது. என்ன பண்ணுறது? வேலை இருந்தால் தான் நம்மளோட லைஃபு நல்ல ஒரு செட்டில் ஆகும், நம்ம கமிட்மெண்ட்டுக்கும் கரெக்டாக இருக்குது. சிரமம் இந்த அதை பார்த்து அனுசரணையாக செஞ்சுட்டு போங்க. கொஞ்சம் டென்ஷனாக இருந்தால் டென்ஷன் அதிகமாகாதீங்க. ரொம்ப கோவப்படுறது, ரொம்ப டென்ஷனாக தலைவலி முதற்கொண்டு எல்லாமே வரும். அதனால் அந்த டென்ஷனை பார்த்து இது பண்ணிக்கோங்க. உட்கார்ற வேலையாத்திற்கு 12 மணி நேரம் உட்காந்துட்டு சிஸ்டமேட்டிக்காக வலிச்சு தான் தீரும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாழ்க்கை நல்லபடியாக போகும். நல்லபடியாக இருக்கணும், எல்லோரும் நல்லா இருக்கணும், நீங்களும் நல்லா இருக்கணும், உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும். அதனால் டென்ஷன் ஆக வேண்டாம். வேலையில் இருக்கிற டென்ஷன் வீட்டில் காட்ட வேண்டாம், வீட்டில் இருக்கிற டென்ஷன் வேலையில் காட்டாதீங்க. இந்த செப்பரேட்டாக நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய செப்பரேட்டான டைமில் இந்த ஒர்க்கை மட்டும் பார்த்துட்டு வந்தீங்கன்னா அந்த டென்ஷன் வந்து குறையும். வீட்டு ஞாபகம், வெளி ஞாபகம், வண்டி ஓட்டுற ஞாபகம், போகிற ஞாபகம், ஃப்ரெண்ட்ஸ் ஞாபகம் எல்லாம் இந்த ஒர்க்கு டென்ஷன் போது இருக்கலாம். ஒர்க்கே வந்து டென்ஷனாக இருக்கும், ஒர்க்கே வந்து ப்ரெஷராக ஒர்க்காக இருக்கலாம். இல்லைன்னா உட்காந்துட்டே வேலை செய்கிறனால, சிஸ்டம் ஒர்க் ஆகிறனால இதே நம்மளுக்கு பெரிய ஒரு ப்ரெஷர். சுற்றிக்கிற வேலையெல்லாம் பார்க்க வேண்டாம். அதை விட்டுட்டு இதை மட்டும் பாருங்கள். உங்களுக்கு வந்துட்டு இதுலேருந்து கொஞ்சம் விடுபடலாம். சரிங்க, தட் சிம்பிள் கான்செப்ட். உங்களுக்கு ஒரு பாட்டு டெடிகேட் பண்ணிடலாம். ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே, வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே. ஒவ்வொரு விடியலுமே சொல்கிறதே, இரவானால் பகலொன்றும் வந்திடுமே. நம்பிக்கை என்றது வேண்டும் நம் வாழ்வில், லட்சியம் நிச்சயம் வெல்லும் ஒரு நாளில். மனமே மனமே நீ மாறிடு, மலையோ பனியோ நீ மோதிவிடு.